திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல போடலாம். வளர்ப்பிறையில மட்டுமே போர்வெல் போட வேண்டும், தேய்பிறையில் கிடையாது. காலத்தால் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிச்சு முன்னேற முடியாது. அன்னைக்கு பேட் ஸ்பிரிட்ஸ் வில் கம் டு த ஹவுஸ். இது சத்தியம் மட்டும் என்ற கோயில் அந்த அளவுக்கு. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க ரொம்ப ரொம்ப அறிவான குழந்தைகள், என்னுள் கலந்த இடரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடோடி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச பார்த்தீங்கன்னா போர்வெல் போடுவதற்கு ஒரு தந்திரம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்துல எல்லாம் அப்பெல்லாம் அம்மா 500 அடி போயிட்டோம்மா, தண்ணி வரல, அம்மா 600 அடி போயிட்டோம், அம்மா ஒரு மந்தத்தை போட்டுருங்கம்மா அடிமாங்க. அப்புறம் இங்கேருந்து எல்லாரும் போடும், உடனே அம்மா தண்ணி வந்துருச்சுமா. இது நிறைய நடந்திருக்கு, எங்களுக்கு நிறைய நடந்திருக்கு இது. அதனால 500 அடி 800 அடி போர் போட்டோம், தண்ணியே வரல. நாங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், இல்லை தௌசிங்லாம் பண்ணி பார்த்துட்டோம், குச்சி வச்சு பார்த்துட்டோம். அந்த இதுலேருந்து வேற அவங்க மீட்டர் போட்டெல்லாம் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்த இடத்துல தான் நாங்கள் போட்டோம். இல்லை தேங்காய் வச்சு பார்த்துட்டோம், அப்புறம் இதெல்லாம் வச்சு பார்த்தோம், ஆனால் கூட பாருங்க தண்ணி வரல அப்படிம்பாங்க. அது ஏன் வரலங்கிறதுக்கு சில காரணங்களும் இருக்குது. போர்வெல் போடக்கூடிய காலங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னா பிப்ரவரி, ஜூன், நவம்பர் இது பெஸ்ட் மாதங்கள் போர்வெல் போடுறதுக்கு. எப்பப்போ சொல்லியிருக்கேன், பிப்ரவரி, ஜூனு, நவம்பர். ஓகே, இதெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, அதை சொல்கிறேன். இல்லை அடுத்தது கிழமையில் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளில் போடலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாம் காலையில் டொக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. சாயந்தரம் ஆரம்பிக்கணும். இரவில் சாயந்தரம் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சு அதை போட ஆரம்பிக்கணும். மறுநாள் காலை 6 மணிக்கு போடலாங்கிறாங்க. இது நம்ம கேட்க கொஞ்சம் ஷாக்காக இருக்குல்ல, எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு பெர்மிஷன் வாங்கணுமே, யாரும் கொடுக்க மாட்டாங்களோ, டொக்குன்னு நைட் அடிக்கிறதுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு யோசித்தேன். ஆனால் அவங்க சொல்லியிருக்க சாஸ்திரம் எது, அது நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. இல்லை சாயந்தரம் 6 to மறுநாள் காலைல 6 மணி வரைக்கும் தான் போடலாமா. அதுவும் எப்போ, வளர்ப்பிறையில் மட்டுமே போர்வெல் போட வேண்டும், தேய்பிறையில் கிடையாது. இல்லையா, தெரிஞ்சுக்கணும் கண்ணுங்களா. தேய்பிறையில் பண்ணக்கூடாது, வளர்ப்பிறையில் தான் போடணும். சரி, போடக்கூடாத மாதங்கள்லாம் எது அப்படின்னா, ஜனவரியில் போடக்கூடாது போர்வெல், செப்டம்பரில் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த நாட்களில் போடக்கூடாது, டிசம்பரில் போடக்கூடாது. இந்த நாள்லாம் கட்டாயமாக ஜனவரி, செப்டம்பர், டிசம்பரில் போடாதீங்க. கிழமைகள் என்ன, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த 3 நாளையும் தோண்டக்கூடாது. ஏன்னா செவ்வாய் எர்த்துக்காரகன், அவன் தான் செவ்வாய் பூமி காரகன். அன்னைக்கு போய் பூமியை போய் தோண்டலாமா? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இல்லையா. அன்னைக்கு போய் தோண்ட வேண்டாம்னால தான் ஞாயிறு, செவ்வாய், வியாழன் போடாதீங்க. இல்லை அப்புறம் அதே போல் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கும் 6 மணி வரைக்கும் போர்வெல் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சாயந்தரம் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. அதனால தான் புரிஞ்சுக்கோங்க, காலையில் கட்டாயமாக போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது. இதை எந்த அளவு கடைப்பிடிக்க முடியுமோ அவ்வளோ கடைப்பிடிச்சு பாருங்க. புரிஞ்சாக்கணுங்களா. ஒரு போர்வெல்ங்கிறது சாதாரண இல்லை, காலகாலங்களுக்கு தண்ணி கொடுக்கறது இது இல்லையா. இல்லை அது ஒன்று. இன்னும் ஒன்று, தண்ணியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. தண்ணி எங்கேயாவது தேங்கி நிற்கிற மாதிரியோ இல்லை அந்த தண்ணியோ எந்த காரணம் கொண்டும் அனாவசியமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அது காலத்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜெயிச்சு முன்னேற முடியாது. புரிஞ்சாக்கணுங்களா. இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்கிறேன், நைட்டில் சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை அந்த சிங்கில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் தொலைக்கலான்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு பேட் ஸ்பிரிட்ஸ் வில் கம் டு த ஹவுஸ். இது சத்தியம் மட்டும் என்ற கோயில் அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ குடும்பங்கள் ஒன்றும் இல்லாமல் போடுறது அதனால தான் இருக்கும். புரிஞ்சாக்கணுங்களா. அதனால் எந்த காரணம் கொண்டும் உங்கள் கிச்சன் நீட்டாக இருக்கணும், நீங்கள் போடுற பாத்திரம் விளக்குற இடம் நீட்டாக இருக்கணும். ஒரு பாத்திரம் கூட நைட் அங்கே இருக்கக்கூடாது. ஆணோ பொண்ணோ 2 பேரும் சேர்ந்து விளக்கி எடுத்து வைங்க, தப்பு இல்லை. 2 பேரும் சேர்ந்து விளக்கி எடுத்து வைங்க, அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. புரிஞ்சாக்கணுங்களா. இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. சின்னதாக நான் சில இதை வீடியோவாக சொல்கிறேன், நிறைய ஆடியோ சொல்லிட்டேன். ஓகே, ஆடியோவில் நிறையா அது கேட்கவே நல்லாயிருக்கும். புரிஞ்சுதா. கொஞ்சம் ரசனையாக சொல்லித்தரேன். நிறையா கதைகள்லாம் இருக்குது. அதாவது விஷ்ணு சாஸ்திரா மற்ற டாக்டர் பேசியிருக்காரு.
வெங்கடேஷ் வந்து பேசியிருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டுக்கேன், நான் பேசலான்னு நினைக்கிறேன். அவருடைய பாணி வேறமாக இருக்கும், நான் சொல்ல போகிற பாணி வேறமாக இருக்கும். அதனால நான் பேசுகிறேன். அதை நான் வந்து ஆடியோ புக்காக போட்டுருவேன். ஆடியோவில் போட்டுருவோம். நீங்கள் எப்போ வேணால் கிளிக் பண்ணி அதை கேட்டுக்கலாம். பண்ணுறீங்களா? ஓகே, நல்லா தெரிஞ்சு கேளுங்களேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக்டா என் செல்லங்களே, வைரங்களே, நல்லா இருக்கிறா கண்ணுகளா.